ரெடி ஸ்டார்ட் கேமரா ரோலிங் ஆக்ஷன். வந்தனம் 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 வந்த சனம் எல்லாம் வந்தனம் வந்தனம் இந்திரன் வந்தது சந்திரன் வந்தது இந்த சினிமா தான். இங்க எம்ஜிஆர் வந்தது என்டிஆர் வந்தது இந்த சினிமா தான். வந்தன 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 வந்தன. வாங்க பாஸ். அப்புறம் வழக்கம் போல 2 இட்லியும் கெட்டி சட்னியும் தானா? அவரு டைரக்டர் ஆகுறாரோ இல்லையோ நீ ஆண்டி ஆயிடுவ. போ போ போங்க பாஸ், நீங்க என்ன திருந்தவே மாட்டீங்களா? வாங்க பாஸ். டிஃபனா கொடுங்க கொடுங்க. வாங்க ராஜா. நல்லா இருக்கீங்களா? என்ன நம்ம ரூம் பக்கம் வரவே இல்லை? வேலை விஷயமா பிஸியா இருந்தேன். ஆமா, செல்வா என்ன செய்யறாப்ல? சார் உள்ள சாமி கும்பிட்டு இருக்காரு. அப்படியா? செய்யும் தொழிலே தெய்வம்னு சொல்லுவாங்க. அந்த தொழிலையே செய்றவங்க தெய்வத்தின் தெய்வம்னு சொல்லுவாங்க. அதனாலதான் உங்களை தெய்வமா நினைச்சு கும்பிட்டு இருக்கேன். 3 வருஷம் போராடி இப்பதான் அந்த வெற்றிப்பட இயக்குனரோட பார்வை என் மேல பட்டிருக்கு. போன படத்துல எனக்கு கிடைக்க வேண்டிய இந்த வாய்ப்பு சில காரணங்களால கிடைக்கல. ஆனா அடுத்த படத்துல கண்டிப்பா உன்னை உதவி இயக்குனரா சேர்த்துக்கிறேன்னு அவரே சொல்லியிருக்காரு. சொன்னபடியே அடுத்த படத்துக்கான வேலையும் ஆரம்பிச்சிட்டாங்க. அவரை சந்திக்க தான் நான் ஆஃபீஸுக்கு கிளம்பிட்டு இருக்கேன். இந்த தடவையும் எந்த சிக்கலும் இல்லாம என்னை உதவி இயக்குனரா சேர்த்துக்கணும்னு நீங்க தான் ஆசீர்வாதம் பண்ணி அனுப்பணும். ஹச். ஏண்டா கொஞ்சமாச்சும் உனக்கு அறிவு இருக்காடா? எத்தனை வாட்டி திட்டிருக்கேன். சாமி கும்பிடும்போது தும்மாதரான்னு சொல்லி எங்கடா வாடகை பணம்? கோச்சிக்காதிய பேசு. தும்மல் இருமல்லாம் சொல்லிக்கிட்டே வருது. யார் வந்திருக்காங்கன்னு பாருங்க. தும்மல் இருமலுக்கெல்லாம் வாடகை கேட்குறீங்களே. வாடா மச்சே. டேய், டைம் ஆகுது, இன்னும் கிளம்பலையா நீ? நான் கிளம்பி ரெடியா இருக்கேன்டா மாமா. சாப்பிடுறது வாங்கிட்டு சொன்னா டிஃபன் எங்க? இங்க பாரு. டேய் என்னடா என் சாப்பாட்டை நீ சாப்பிட்டுட்டு இருக்க? உருளா மாப்பிள்ள, நீ சாப்பிட்டா நான் சாப்பிட்டேன்னா எல்லாம் ஒன்று தான் போட. ஏன் சட்டை அயன் பண்ணி வச்சிருக்கேன்டா, கல்ட்ரா ஃபர்ஸ்ட். டேய் உர்ரா, இந்த சட்டியை நீ போட்டா என்ன நான் போட்டா என்ன, ரெண்டும் ஒன்று தான்டா. டேய் மச்சான் வா போலாம். நான் வச்சா அப்ப எனக்கே திருப்பி வச்சுட்டானுங்களா? யாருப்பா வீட்டுல வாடா பணம் என்னாச்சு? வாடகையா? ஹலோ, போன விஷயம் என்னாச்சு? டைரக்டர் வர சொன்னாரே. ஏதோ அரசியல்வாதியோட ரெக்கமெண்ட்ல ஒருத்தன் சேர்ந்துட்டான்டா. அந்த டைரக்டர் அடுத்த படத்துல கண்டிப்பா உனக்கு வாய்ப்பு தரேன்னு சொல்லி அனுப்பிச்சிட்டாரா. சார் காசு இல்லப்பா. சார் அட காசு இல்லைன்னு சொல்றேன்ல. அப்புறம்னால சார் கொடுங்க சார். கை காலம் நல்லா தானே இருக்கு, உழைச்சு பழைக்க வேண்டியதானே. நீ ஏன் பிச்சை எடுக்கிற வந்து? காசு கொடுக்க வக்கில்ல, நீ உழைக்கிறத பத்தி பேசியாக்கும். வா எங்கூட வந்து பிச்சை எடுவா. ஏய் வெளியே வா. போடாங்கிறது யார பார்த்து பிச்சை பேண்ட் எடுக்க ஷர்ட் போட்டுக்கல, போடா. காசு போட வக்கில்ல. ஹலோ பேசிட்டு என்ன சண்டை சார்? பிச்சைக்கார மாதிரி பேசுறான். போடா போ. காலங்கத்துல முடிச்ச முடிச்சு சரியில்லையா சோமாரி பாயம். ஐயா பார்ட்னர், என்ன புலமையினே வர ஒன்றும் தேரலையா? ஆமா, நீ ஒரு அம்பானி, நான் ஒரு டாட்டா. போயா வேலையை பார்த்துக்கிட்டு. அவளா மனுஷனா? நீ வேற. அவன் என்னை பார்த்து அந்த கேள்வி வைக்கிறான். அவன் அட யாரு அவனா? ஆமையா அப்படின்னு சொன்னான் ஒன்ன உழைச்சா அப்படி சொல்லிட்டா என்னை பார்த்து. பெருத்த அவமானமா போச்சு. நம்மளை பார்த்து உழைச்சு சாப்பிட ஆமாய்யா. சொல்றான், ஒன்ன பார்த்து ஆமாப்பா. உழைச்சு சாப்பிட சொல்றான். சொல்லிட்டானே. அவனை விட கூடாது அவனை. அப்புறம் என்ன சொன்னான்? அப்புறம் என்ன நொப்புறோம்? திட்டி முடிச்சியா? உன் கோவம் அடங்கிடுச்சா? அவரு கோவமா இருக்கும்போது ஒன்றை திட்டினாரு, நீ கோவமா இருக்கும்போது அவரை திட்டுற. இதுல இருந்து என்ன தெரியுது? கோவமா இருக்கும்போது எடுக்கிற முடிவு எல்லாமே தவறு. நமக்கு காசு போடுறவங்க எந்த சூழ்நிலை இருக்கிறாங்கன்னு நமக்கு என்னப்பா தெரியும்? அவங்களுக்கு 1008 பிரச்சனைகள் இருக்கும்பா. அவங்கள போய் டார்ச்சர் பண்ணின்னு இருந்தா அதுவும் தவறு தானப்பா. நம்மள மாதிரி பிச்சைக்காரங்களுக்கு பொறுமையும் தன்னம்பிக்கையும் விடாமுயற்சியும் தான்பா ரொம்ப முக்கியம். இந்த 3ம் இருந்துருச்சுன்னு வச்சுக்கோ, எப்பேற்பட்ட ஆசாமி கிட்ட கூட நாம பிச்சை வாங்கிடலாம்பா. ஓ நிறுத்தியா? அவனே தேவலையா? இந்த 3 இருக்குங்கிறீங்களா? பிச்சை எடுத்துக்காரு போ. வந்துட்டா புத்திமா சொல்ல. சாமி தர்மம் பண்ணுங்க சாமி. சாமி சொல்ற மச்சான். என்னடா இந்த தடவை இந்த டைரக்டர் ஒன்னு சேர்த்துக்கலையாமே? ஆமாண்டா மச்சான், போன தடவை மாதிரி இந்த தடவை அரசியல்வாதி ரெக்கமெண்ட் இல்லை. இந்த தடவை பெரிய இடத்தோட ரெக்கமெண்டு. சாரோட ஒய்ஃபு ஏதோ அவங்க ஊருக்கார பையனா, அதான் அடுத்த படத்தில் பார்த்துக்கலான்னு சொல்லிட்டாரு. சொல்ற சரி சரி, உங்ககிட்ட ஒரு 300 ரூபா பணம் இருக்கா? மச்சி ஊருக்கு போகலான்னு இருக்கேன். எப்போ வருவ?
திரும்பி வர மாதிரி ஐடியாவில் இல்லை. எனக்கு தெரிஞ்ச வேலையை பார்த்துட்டு அங்கேயே செட்டில் ஆகலான்னு முடிவு பண்ணிட்டேன். என்னடா சொல்ற? உனக்கு என்ன பைத்தியமா? இத்தனை வருஷம் சினிமாவுக்காக போராடிட்டு ஊருக்கு போறேன்னு சொல்ற? பெரிய குழப்பத்தில் இருக்கேன்டா. டேய் மச்சி, நீ ரொம்ப குழப்பத்தில் இருக்க. குழப்பத்தில் எடுக்கிற எந்த முடிவானாலும் தப்பா தான் தெரியும். ஒரு ஆஃப் வாங்கி அடிச்சா சரியா போயிடும். நீ அங்கேயே வெயிட் பண்ண, நான் வந்துடுறேன். சரி மச்சான். சாமி 5 பைசா இல்லை, போப்பா போன்னு சொல்கிறல. சொல்லு மச்சான். மச்சான் நான் ஊருக்கு கிளம்புறேன்டா மச்சான். என்னடா ஊர்ல என்ன திருவிழாவா? அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நான் ஊர்லேயே போய் செட்டில் ஆகலான்னு இருக்கேன் மச்சான். அப்போ உன் சினிமா கனவு? அதான் காணவன்னு நீயே சொல்லிட்டியே. டேய் உனக்கு நிறைய திறமை இருக்குடா. திறமையை மட்டும் வச்சுட்டு என்னத்தை செய்யறதா? நான் என்ன சொல்ல வரேனா, நீ ஒன்றும் சொல்ல வேணாம், நான் ஊருக்கு போயிட்டு ஃபோன் பண்ணுறேன். பாய்டா. சாமி சாமி ம்? தர்மம் பண்ணுங்க சாமி. இது வரைக்கும் நாம் யாருக்கும் பிச்சை போட்டதில்லை. இவனும் பல முறை கேட்டுட்டான். நாமளும் ஊருக்கு போக போகிறோம். இனிமேல் டார்ச்சர் கிடையாது. ம். நீங்க நல்லா இருக்கணும் சாமி. போட்டது போட்டானுங்க. நல்ல துணி போடக்கூடாது, கிழிஞ்ச துணியை போட்டுருக்காங்க. இல்லையா ரொம்ப சந்தோஷமா இருக்குல்ல? பயங்கரமா டான்ஸ் போடுற. இன்னைக்கு நல்லா வசூலும். பாத்தியா 10 ரூபா. 10 ரூபா வாழ்நாள்ல உனக்கு எவனும் 10 ரூபா பிச்சை போட்டது கிடையாதா? இந்த 10 ரூபாய் என்னுடைய தன்னம்பிக்கைக்கும் பொறுமைக்கும் விடாமுயற்சிக்கும் கிடைச்ச வெற்றி. வெற்றியா? யாருக்குமே பிச்சை போட மாட்டேன்னு சொன்ன அந்த தம்பி கிட்ட இருந்து இந்த 10 ரூபாயை நான் வாங்கியிருக்கிறேன்னா அது என் முயற்சி கிடைச்ச வெற்றி தானே. அவ்வளவு காசு கொடுத்தான்? ஆமாயா, இப்பயாவது நம்பியா? தன்னம்பிக்கையும் பொறுமையும் விடாமுயற்சியும் இருந்தா சாதிக்கலாம். எப்பேற்பட்ட எசமாங்கட்டியும் காசு வாங்கலாம்னு சொன்னேன்ல, இப்பயாவது நம்புறியா? நம்புறோம் நம்புறோம் நம்புறோம். செய்யும் தொழில் எதுவாக இருந்தானுங்க, தன்னம்பிக்கையும் பொறுமையும் விடாமுயற்சியும் இருந்தால் கண்டிப்பாக நம்ம அந்த தொழிலை ஜெயிக்கலாம்.